வணக்கம். வெல்கம் டு கோகிலாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி செப்டம்பர் 17. இன்றைக்கி புரட்டாசியோட முதல் நாள். இன்றைக்கி சன்ரைஸ் மாடியிலேருந்து பார்க்கலாம். கீழேருந்து பார்த்தா அவ்வளோ சரியாக தெரியறதில்லைன்னு மேலே மாடிக்கு வந்தாச்சு. இன்னமும் மனுஷங்களோட மிஷின் லைஃப் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் ரோடு ரொம்ப அமைதியாக இருக்குது. வண்டி ரொம்ப கம்மியாக தான் போகும். இன்னும் ஒரு 2 hours ஆகும் மனுஷன் மிஷின் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எப்பவும் போல் ரெகுலர் ஒர்க்காக வாசல் கூட்டி தெளித்து தொடச்சிட்டு கோலம் போட்டுடலாம். இன்றைக்கும் ஒரு சின்ன கோலம் தான். என்ன புரட்டாசி 1ங்கிறதுனால கொஞ்சம் நல்ல கோலமாக கலர் கோலமாக போடலான்ட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கலர் கோலம் போட்டாச்சு. ஃபெஸ்டிவல் அப்போ இன்னும் நல்ல கோலம் போட்டுக்கலாம். துளசி செடி மாடியில் இருக்குது. நிறைய விதை விட்டுருக்கு. இலைகள் கம்மியாக தான் இருக்குது. அதில் வானம் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். போய் அப்படியே தொட்டுட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இன்றைக்கி புரட்டாசி 1ங்கிறதுனால மேடையை சுத்தம் பண்ணி சமையலை ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. சமையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிக்கடி வீட்டை சுத்தம் பண்ணுறது மாதிரி நம்ம மனசையும் மூளையும் கூட சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணுறத விட நம்மளையும் சுத்தம் பண்ணிக்கணும். அது நிறையா நல்லது கொடுக்கும் நம்ம உடம்புக்கு. இந்த செடி பக்கத்தில் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க. நாட்டு கனகாம்பர செடி அவங்களோட ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட விதை கூட எடுத்து வச்சுருக்கேன், போடுறதுக்கு இடம் இல்லாமல். இதுவே விழுந்து நிறையா நாற்று முளைச்சிருக்கு. நாட்டு கனகாம்பரத்துக்கும் ஹைப்ரிட் கனகாம்பரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பூ நேற்று மார்க்கெட்டில் வாங்கியாச்சு. மொத்தமாக வாங்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெய்லி சாமிக்கு வைக்கிறதுக்கு. நான் இங்கே லோக்கலில் வாங்கினோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 50 கிராமே கிராம் கணக்குலேயே ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. பட் மார்க்கெட்டில் போனோன்னா 1/4 கிலோவே 40 ரூபா 50 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். எப்போவுமே நான் கடைக்கு போகும்போது பை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரு பை, பாலித்தீன் பை இல்லாமல் ஏதாவது ஒரு பை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன். பை இல்லாமல் போகவே மாட்டேன். அதுவே எங்கள் வீட்லேயும் பழக்கமாயிடுச்சு. இப்போ இன்றைக்கி மோர் குழம்பு தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது மாட்டுப்பால் தான், அதாவது பிராண்டட் பாலெல்லாம் இல்லாமல் வாங்கியிருக்கேன். இதுக்கு மாறிட்டோம் நாங்கள். இன்றைக்கி மோர் குழம்பு ப்ளஸ் உருளைக்கிழங்கு பொரியல். மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக, டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா மோர் குழம்பு வச்சிடலாம். பட்டு நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக வெஜ்ஜுங்கிறதுனால மோர் குழம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திவுக்கு சிலம்பம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டார். பயங்கர டயர்டாக. குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனேயுமே அம்மா முகத்தை பார்த்துடணும். எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அம்மா 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 அம்மாவை அடைஞ்சிருவாங்க. மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்பு ப்ளஸ் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு. பார்த்திவுக்கு இன்றைக்கி முந்திரி பருப்பு. இந்த வாரம் ஃபுல்லாக ப்ரோட்டீனாகவே கொடுக்குறோம். பெரும்பாலுமே நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லை. 100% அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அது முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது இல்லை. அது குழந்தைக்கு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறதே இல்லை. பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸு, பாட்டில் எதுவுமே பிளாஸ்டிக்கில் வச்சுக்கிறது இல்லை, எவ்வளோ பிராண்டடாக இருந்தாலும். பாருங்கள், காலையில் வெண்பொங்கல், பார்த்திவுக்கு அதுதான் சாப்பாடு. மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல். பார்த்திவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டாரு. இன்றைக்கி வெனஸ்டேங்கிறனால ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டு போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் குழந்தைங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்க முடியும். அதனால் குழந்தைங்க குட்டியாக இருக்கும்போதே கொஞ்சி தீர்த்துருங்க. தேங்காய் தொட்டி நான் எதையுமே தூக்கி குப்பையில் போடுறதில்ல. யாருக்காவது கொடுப்பேன், பட் அடுப்பறிக்கிறதுக்கு. பட் இந்த வாட்டி பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணுற அண்ணா என்ன சொன்னார்னா, தேங்காய் தொட்டி சிரட்டை கூட நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. கிலோ 10 ரூபா. 10 ரூபாய்க்காக கொடுக்குறதில்ல, அது யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகுது. இப்போல்லாம் சிரட்டையில் நிறையா திங்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன்லலாம் போய் பார்க்கலாம். நீங்கள் சிரட்டையில் பண்ண திங்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? அந்த லிங்க் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. எல்லோரும் அவங்க மெஷின் வாழ்க்கைக்கு போயாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மளோட மருந்து குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பணும். இன்னொரு ஹேபிட் இருக்குது எனக்கு. நான் எந்த ஒரு பிளாஸ்டிக் கவரையுமே இப்படி க்ராஸில் வெட்டவே மாட்டேன். அந்த தனியாக அந்த துண்டு அந்த பாக்கெட்டை விட்டு போகவே போகாது. எப்போவுமே அதில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு கட் பண்ணேன். இது ப்ராக்டிஸ் பண்ண உடனே வராது. ஏன்னா நம்ம சைடில் ட்ரையாங்கிளில் வெட்டியே பழகியிருப்போம். இதை நீங்கள் ட்ரைன் பண்ணிங்கன்னா வந்துடும். ஏன்னா இருக்கிறதுலையே இந்த பூமியில் அழிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் சின்ன துண்டுகள் தான். ஆக்சுவலி சேஷே வாங்குறது கூட ஒரு பெரிய மைனஸ் தான். நம்ம இந்த பூமிக்கு ஏதாவது ஒரு குட்டி 0.1% ஏதாவது பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி கவர்ஸை குட்டியாக வெட்டுறதை நிறுத்துங்க. இந்த கார்னர் வெட்டுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த துண்டு அதுலேயே இருக்கிற மாதிரி வெட்டிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம்
கொஞ்சம் மெனக்கெட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களாலையும் ஏதோ ஒரு புள்ளி பர்சன்டேஜ் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த பூமியை வந்து ஆரோக்கியமாக கொடுத்துட்டு போகலாம். அந்த பிளாஸ்டிக் கவரையுமே நான் வந்து தூக்கி போட மாட்டேன், அதையும் எடுத்து தனியாக தான் வச்சு தனியாக தான் குப்பையில் கொடுப்பேன். அப்படி தூக்கி போட மாட்டேன். பிளாஸ்டிக் எதையுமே வந்து தூக்கி குப்பையில் போட்டுற மாட்டேன். ஈவன் ஒரு சின்ன ப்ரஷ்ஷாக இருந்தாலும் சின்ன மூடியாக இருந்தாலுமே வந்து ரீசைக்கிளுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேஸ்ட்டு பாட்டில்ஸு பிளாஸ்டிக்ஸ் வச்சு நீங்கள் என்ன ரீயூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குப்பையை வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை, ரீசைக்கிள் ஆகும், ரீசைக்கிள் ஆகாதுங்கிற குப்பையை வந்து கண்டிப்பாக பிரித்து தான் போடணும். ஏன்னா இன்றைக்கி எல்லா ஊருங்கள்லேயும் குப்பையை எங்கே போய் கொட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுவே மக்கும் குப்பை, மக்காத குப்பைனா மக்காத குப்பையை வேற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மக்கும் குப்பையை மண்ணில் போட்டால் மக்கி போயிடும். ஸோ மக்களே, குப்பையை பிரித்து போடுங்க. எங்கள் எதிர் வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, அவ்வளோ அழகாக கோலம் போடுவாங்க. இது பாருங்கள், பட்டர்ஃப்ளை கோலம் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எப்பவும் போல் எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி சிங்கையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஆஃபீஸ் கிளம்பணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.